ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு F2F சேனல். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிடுங்க இந்த வீடியோவுக்கு, கமெண்ட் பண்ணிட்டு நீங்கள் கமெண்டில் சொன்னால் தான் எனக்கு தெரியும் எந்த மாதிரியான வீடியோ போடலாம், எந்த மாதிரியான ஃபிலிம் வந்து எடுத்து போடலாம். இந்த படம் பற்றி சொல்லுங்கள் ப்ரோ, இந்த படம் பற்றி சொல்லுங்கள் ப்ரோனா நான் கண்டிப்பாக வீடியோ எடுத்து போடுறேன். நீங்கள் சொன்னால் தான் எனக்கும் கொஞ்சம் ஆர்வமாக இருக்கும். சரி, எல்லாம் கேட்குறாங்க, நம்ம இதை பற்றி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணி விட்டு போங்க. நான் பார்ப்போம் இந்த வீடியோ கீழே எத்தனை கமெண்ட் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே மக்களே, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நிறையா நியூஸ்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் பற்றி. அதில் வந்து ஒரு ஒரு பார்ட் ஆஃப் ஸ்டோரியை பார்க்கலாம். ஒன்றும் இல்லை, எல்லாரும் பார்த்துருப்பீங்க ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் வந்து ட்ரூ பேஸ்டான ஸ்டோரின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்துருப்பீங்க. நானும் அந்த மாதிரி தான் யூடியூப்பில் பார்த்தேன். சரி, இது நிஜமே ரியலான ஸ்டோரி தான் அப்படின்னு சொல்லிட்டு, சரி நம்ம கொஞ்சம் ரெஃபர் பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்த்ததுக்கு மான்டெக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளேஸ் இருக்குது. அதை வந்து மான்டெக் ப்ராஜெக்ட்னே வச்சிட்டாங்களாம். ஸோ அந்த பிளேஸில் பார்த்தீங்கன்னா ஒரு லேப் மாதிரி சிஐஏ வந்து ஒரு நடத்தியிருக்காங்க, ஒரு சீக்ரெட் மிஷின் மாதிரி. அதில் பார்த்தீங்கன்னா நிறையா பேர், குழந்தைங்களையும் சரி இல்லை பெரியவங்களையும் சரி கூட்டிகிட்டு போய் நிறையா ரிசர்ச்சுக்காக ட்ரை பண்ணதாகவும், அனிமல்ஸ் மேலேயும் நிறையா ரிசர்ச் பண்ணதாகவும், அதை மியூட்டேஷனான பாடிலாம் வந்து நிறைய இடத்துல இருந்து மக்கள் வந்து அதை பற்றி பேசியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சில நியூஸ் போட்டிருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிஏ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இப்போ எப்படி அந்த ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸில் லெவலுக்கு வந்து ஒரு கேரக்டர் இருக்கு இல்லையா, மைண்ட் பவர், இந்த மாதிரி மற்றவங்களோட நினைவுகளில் போயிட்டு அவங்க என்ன யோசிக்கிறாங்க, அவங்க என்ன திங்க் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி மைண்ட் கண்ட்ரோலை பற்றி அவங்க ஒரு குழந்தைங்க கிட்ட இந்த மாதிரிலாம் நிறையா ட்ரை பண்ணியிருக்காங்களாம். ஸோ இதெல்லாம் வந்துட்டு காலப்போக்கில் வந்துட்டு எல்லாத்துக்கும் அது தெரிய வந்து அங்கே இருக்கவங்களுக்குலாம் அது வந்து ஒரு பெரிய ப்ராப்ளமாக க்ரியேட் ஆகி, ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, கவர்மெண்ட்டே வந்துட்டு சரி ஓகே இதை ஸ்டாப் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாப் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் வந்து இந்த நியூஸை வந்து கொண்டு போய் சேர்த்துருக்காங்க. ஸோ இன்னொரு பக்கம் என்ன சொல்கிறாங்கன்னா, அப்படிலாம் எதுவும் கிடையாது, அவங்க சும்மா அனிமல்ஸ் வச்சு தான் ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க, மற்றபடி ஹியூமன்ஸ் யாரையும் ட்ரை பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பக்கம் நியூஸில் வந்துட்டு சொல்கிறாங்க. இது எதில் உண்மை எது பொய்ன்னு சொல்லிட்டு தெரியல. ஆனால் எனக்கு தெரிஞ்ச வரையும் 50% உண்மையாக இருக்கலாம், 50% வந்து பொய்யா கூட இருக்கலாம். அது கவர்மெண்ட்டுக்கு தான் தெரியும், நமக்கு தெரியாது. ஸோ இதை வந்து ரெஃபர் பண்ணி இது இந்த மாதிரி ட்ரூவான ஒரு இன்சிடென்ட் தானே, இந்த ஸ்டோரி எடுத்து ஏன் நம்ம வந்து மேக் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸோட ஃபஸ்ட்டு டேரக்டர்ஸ்லாம் வந்துட்டு இதுக்காக வந்து ட்ரை பண்ணியிருக்காங்க. உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் இப்போ வந்து ஒரு நெட்ஃப்ளிக்ஸ்லேயே ஒரு மிகப்பெரிய ஒரு பிளேஸை வந்து பிடிச்சிருக்கு. ஸோ அந்தளவுக்கு இந்த ஸ்டோரி வந்து கொண்டு போய் எடுத்திருக்கு. அவங்க எடுத்துகிட்டு போன விதம், அதில் ஆட் பண்ண கேரக்டர்ஸ் எல்லாம் சூப்பராக இருந்திருக்கு. என்னதான் அவங்க வந்து ஒரு ரியலான ஸ்டோரியை எடுத்திருந்தாலும் அது ஒரு சினிமாட்டிக் மூலயமா கொண்டு போய் மக்கள்கிட்ட இவ்வளோ ஒரு நல்ல அருமையாக சேர்த்துருக்காங்க. ஸோ ட்ரை பண்ணால் எல்லாமே முடியும் அப்படிங்கிறத இதை ஒரு நம்ம ஒரு மிகப்பெரிய உதாரணமாகவே நம்ம எடுத்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி இதை தான் உங்ககிட்ட சொல்ல வந்தேன். ஸோ எல்லாம் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். ஓகே, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போனா தான் நான் அடுத்த போகிற வீடியோலாம் வந்து உங்களுக்கு உடனே வரும். ஓகே, நம்ம மீண்டும் வந்து சந்திக்கலாம் அடுத்த வீடியோவில். ஓகே, பாய்.